சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் தொன்மையை பறைசாற்றும் வகையில் ஆதி கலைக்கோள் விழா நடைபெற்றது. உணவு, உடை, கலாச்சாரம் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் வாழ்வியலை தத்துவமாக அது காட்சிப்படுத்தியிருந்தது. தொன்மையான பல விஷயங்களையும் கலைகளையும் கொண்டு வராங்க. இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறாங்க. தலைநகர் சென்னையில நடக்கிற விழா தமிழகம் முழுக்க கவனம் பெறும். ஆனா கூட்டம் வருமா? இது பல தரப்பினரும் எழுப்பிய கேள்வி. ஆனா நடந்ததுதான் சுவாரஸ்யமே. டிசம்பர் 1, 2 அதாவது ஞாயிறு, திங்கள் ஆகிய இரு தினங்களும் விழா நடைபெறும்னு தாட்கோ சார்பா அறிவிப்பு வெளியானது. ஆனா ஃபெங்கல் புயல் தாக்கத்தால் ஞாயிறு நடைபெறுகிற விழா ரத்தாகி ஒரே நாளாக திங்கள் நடைபெறும்னு அறிவிப்பு வெளியானது. திங்கள் மக்களுடைய வருகை இருக்குமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துலதான் ஒரு வரலாற்று நிகழ்வுல தங்களுடைய பங்கும் இருக்கணும்னு நினைச்சு மக்களின் வருகையும் கணிசமாக இருந்தது. ஒயிலாட்டம், சிங்காரி மேளம், இரத்த காவடி ஆட்டம் போன்ற நடன நிகழ்ச்சிகளும் 100க்கும் மேற்பட்ட ஓவியங்கள், சிற்பங்கள், 800க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள், நாடக கலைஞரின் ஆடைகள் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்த நிகழ்ச்சியை காண வந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஓவியங்களையும் இசைக்கருவிகளையும் பார்த்து சிலாகித்ததை நம்மால் காண முடிந்தது. ஒவ்வொரு கருவிகள் குறித்தும் அதில் தேர்ந்த இசைக்கலைவரிடம் கேட்டுக்கொண்டு அதை இசைத்தும் பார்த்து மகிழ்ந்தனர். நிகழ்வில் நடந்த இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யம் என்றால் அங்கே அம்பேத்கர் வேடமணிந்து வந்த திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமணன் தான். பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவரிடம் உரையாடுவதும் புகைப்படம் எடுப்பதுமாக இருந்தனர். அவரிடம் இது குறித்து வணக்கம், என் பேர் லக்ஷ்மணன். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆதி கலைக்கோள் விழா, இந்த விழாவிற்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையினுடைய சார்பா இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வுக்கு ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடி நலத்துறையினுடைய அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அந்தந்த ஆதி திராவிடர் பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்வியல், இசை, ஓவியம், பொருள், கலைப்பொருட்கள், உணவு, அவங்களுடைய ஆட்டக்கலைகள் அனைத்தும் இன்று இந்த வளாகத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த வளாகத்தில் வருகின்ற பொதுமக்கள், அனைத்து அரசு அலுவலர்கள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கண்டுகளித்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பா நான் லக்ஷ்மணன் என்கிற நான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வேடமிட்டு இந்த விழாவிற்கு வந்திருக்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சியில் இந்த விழா நடந்துட்டு இருக்கு. இந்த விழாவில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வேடத்தில் இந்த விழாவை கண்டுகளித்து மக்களை மகிழ்வித்து, அம்பேத்கர் வேடத்தில் மக்களெல்லாம் மகிழ்ச்சியில் என்னை பார்க்கும் பொழுது துள்ளி குதிக்கின்றனர். மாணவ செல்வங்களும் ஆர்ப்பரித்து அணைத்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று என்னுடைய நோக்கம் கலையும் கல்வியும் இணைந்தால் இந்த சமூகத்தில் மாற்றம் உண்டாக முடியும். இந்த மாற்றத்தை உலகம் முழுவதும் மாற்ற முடியும், இந்த சமூகத்தையும் மாற்ற முடியும் என்றால் கலையும் கல்வியும் தான் என்பது என்னுடைய நோக்கத்திற்காக இந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வேடத்தில் நான் தெரியும். இப்ப இருக்க தலைமுறைகள் கூட இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளில் தங்களுடைய பங்கேற்பும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க. அதை பத்தி பேசுறாங்க, கேட்குறாங்க. ஒரு உரையாடல் தொடங்குது. சொல்லப்போனா இது ஒரு நல்ல மாற்றம். புதைந்து போன இது போன்ற எத்தனையோ கலைகளையும் வரலாறுகளையும் இந்த நவநாகரிக தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்வதன் மூலமாக இந்த மண்ணுக்கான தன்மையை, இங்க வாழ்ந்த மனிதர்களின் மாண்பை கடத்திவிட முடியும். இன்னும் இது போன்ற பழங்குடியின, பட்டியலின, ஆதி திராவிட மக்களின் வாழ்வியலை அடையாளப்படுத்தும் ஆதி கலைக்கோள் விழாவை போல இன்னும் பல விழாக்கள் நடைபெற வேண்டும். இன்னும் அதிக உரையாடல்கள் இங்கு உருவாக வேண்டும். நியூஸ் 18
உள்ளூர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாள் சுந்தர வடிவேல்.